இப்போது இந்த காலகட்டத்தில் இது வந்து மனித உள்ள வரலாற்றில் முக்கியமான காலகட்டம். இந்த மாதிரியான காங்கிரீட் கட்டடங்கள், இந்த மாதிரியான வசதிகள், ஏரோப்ளேன் அல்லது மோட்டார் வாகனங்கள், பஸ்ஸு, காரு, பைக்கு, டூ வீலர், அப்புறம் வந்து சைக்கிள், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, இது இந்த காலத்தில் மட்டும்தான். இன்னும் 20 வருஷம்தான். இது வந்து 1950க்கு பிறகு தான், பிறகு இருந்து ஆரம்பித்து, அதுக்கு முன்னாடியும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் முக்கியமாக இந்த புரட்சி என்பது 1950க்கு பிறகு தான் ஆரம்பிச்சது. அது இன்னும் ஒரு 20 வருஷம்தான் இருக்கும். 2040 அது முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஆக 90 வருஷம்தான் இதோட ஆயுட்காலம். இந்த 90 வருட காலத்தில் தான் இன்னொரு 10 வருஷத்தை வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 100 வருஷம்தான் இதோட ஆயுட்காலம். 100 வருஷம்தான் இந்த தொழில்நுட்ப புரட்சியின் ஆயுட்காலம் வந்து 100 வருஷம்தான். ஆக இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நாம் பயன்படுத்த போகிற இந்த கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, இது இப்போ தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் நினச்சாலும், நீங்கள் கற்பனை செஞ்சால் கூட, நீங்கள் அல்லது வந்து தவம் இருந்தால் கூட, உங்களுக்கு தலைகளை நின்று தவம் இருந்தால் கூட, நீங்கள் 2040க்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. டிவி பார்க்க முடியாது உங்களுக்கு. டிவி பார்க்க முடியாது. அதாவது டிவின்னா அதில் நீங்கள் எதாவது சேமித்து வச்சுருக்கிறத வேணால் பார்க்கலாம். எதாவது சேமித்து வச்சுருக்கிற பாட்டு, அதே நேரத்தில் ஒளிபரப்புலாம் இருக்குது. தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்பு, அப்புறம் வந்து தனியார் ஓடிடி சர்வீஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கல, நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி எல்லா சேவையும் ரத்து பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் டிவியில் வந்து நீங்கள் சேமித்து வச்ச பாடல்கள் பார்த்துக்கலாம், படங்களை பார்த்துக்கலாம், இவ்வளோ தான் பார்த்துக்க முடியும். அது வந்து இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியும். இந்த காலகட்டம், அதாவது 1950க்கு அப்புறம் தான் நீங்கள் 2040க்குள்ளே, 1950லேருந்து ஆரம்பித்து 2040க்குள்ளே தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனு எல்லா வித பயன்பாடும் நீங்கள் இப்போ தான் பயன்படுத்திக்க முடியும். குளிரூட்டப்பட்ட ஏசி, அதாவது ஏர் கண்டிஷன், ரேடியோ, அப்புறம் கடிகாரம், இந்த மாதிரியான பயன்பாடுகள் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா இப்போ தான் அனுபவிக்கணும். அதனால் அதை புறக்கணிக்காதீங்க. யாருமே வந்து நான் வந்து எளிமையானவன், எனக்கு வந்து கார்லாம் தேவையில்ல, அல்லது மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் மொபைல் தேவையில்ல, பட்டன் மொபைல் எனக்கு போதும். சிலர் வந்து பட்டன் மொபைலை கூட மொபைல் ஃபோனே பயன்படுத்த மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து நினச்சாலும் இன்னொரு 2040க்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது எதுன்னு தெரிஞ்சு கூட நீங்கள் அதை வாங்காமல் இருக்காதீங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் தேவையா, அதை வாங்கிடுங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வாங்கிடுங்க. கம்ப்யூட்டர் தேவையா, மொபைல் ஃபோன், அப்புறம் வேறு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்துங்க. கப்பலில் போய் பாருங்கள், ஃப்ளைட்டில் பயணித்து நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு விமானத்தில் பயணிக்காமல் இருக்காதீங்க. ஒரு கப்பலில் போகாமல் இருக்காதீங்க. கப்பலில் போனால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் படத்தில் பார்க்குறோம். விமானத்தில் போகிறதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் அங்கே போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம், அடிப்படையான விஷயங்கள். அதாவது விமானத்தில் பயணிப்பது, கப்பலில் பயணிப்பது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உங்களால் முடியும். இந்த தலைமுறையினரால் தான் மட்டும்தான், இந்த தலைமுறையை சேர்ந்த மக்களால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து இழந்துடாதீங்க. இந்த அனுபவங்களை உங்கள் மூளையில் நீங்கள் பதிவு செய்யுங்க. அது உங்களுக்கு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். நான் விமானத்தில் போயிட்டேன், கப்பலில் போயிட்டேன், 1க்கு 2-3 தடவை போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா குறுகிய தொலைவாவது பயணம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்தமானுக்கு போயிட்டு வரா மாதிரி ஏதாவது கப்பல் பயணம், சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு வரா மாதிரி விமான பயணம், இதெல்லாம் வந்து குறைந்த டிக்கெட்டில் கிடைக்குது. அதை எப்போதும் தள்ளி போடாதீங்க. இப்போவே அதை வந்து அனுபவிக்க பழகிக்கோங்க. அப்புறம் நல்ல பெரிய டிவி, இன்னமும் சின்ன டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பெரிய டிவியெல்லாம் நல்லா பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக அதை வந்து பார்க்க பழகிக்கோங்க. அதில் வந்து காசை மிச்சம் முடியாதீங்க. தரத்தில் நல்ல டிவி எவ்வளோ விலையாக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு வாங்கி நல்ல வாழ்க்கை, இதுதான் இந்த வாழ்க்கையான இந்த தொழில்நுட்பம், இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வழிமுறை. அது இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் இன்னும் 20 வருஷம் கழித்து போனீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே செயலிழந்துடும். இந்த காங்கிரீட் கட்டடத்தில் நீங்கள் வசிக்க முடியாது. உங்கள் கட்டடத்தை விட்டுட்டு நீங்கள் சமவெளி விவசாயம் பண்ணுறதுக்காக சமவெளியை நோக்கி ஓடுவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின அந்த காங்கிரீட் கட்டடத்தை அனாதையாக விட்டுட்டு ஓட போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெரிய மாளிகை வீடெல்லாம் உங்களுக்கு கனவு காணாண்டால் சின்ன வீடு, ஆனால் ஒரு காங்கிரீட் கட்டடம், அதில் வந்து வசிங்க, அதில் வாழ்ந்துக்கோங்க. அப்புறம் வந்து 2040க்கு அப்புறம் எல்லாம் செயலிழந்த பிறகு நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? உங்கள் வீட்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சமவெளியை நோக்கி ஓடும்போது தான் நீங்கள் என்ன நினைப்பீங்கனாக்கா,
ஐயோ நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கலாமே, அந்த டிவியை வாங்கி பார்த்துருக்கலாமே, டிவி கூட இல்லாமல் ஒரு சாதா டிவியில் தானே படம் பார்த்துட்டு இருந்தோம், தேட்டருக்கே போய் படம் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இப்போ நினச்சா கூட நம்ம தேட்டருக்கு போக முடியாதே. அதாவது எல்லாமே செயலிழந்து போன அந்த காலகட்டத்தில் 2040 பிறகு எல்லாம் தேட்ரு எதுவும் எல்லாமே நின்று போயிடும். அப்போ போயிட்டு ஐயோ நம்ம தேட்டரில் படம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசியை வச்சுருந்தோமே, தேட்டருக்கே போகக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சுருந்தோமே, கொள்கை வச்சுருந்தோமே. ஆனால் இப்போ நம்ம நினச்சா கூட தேட்டரில் போய் படம் பார்க்க முடியாதே. அந்தந்த காலகட்டத்தில் எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்காமல் போயிட்டோமே. ஒரு பட்டன் மொபைலே போதும்னு நினச்சிட்டு இருந்தோமே, ஸ்மார்ட் மொபைலே எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருந்தோமே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் அனுபவிக்காமல் விட்றாதீங்க. ஒரு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துங்க. நல்ல 2 வீலர் பைக் ஓட்ட கற்றுக்கோங்க. கார் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் கார் வாங்குங்க. காரில் வந்து உங்கள் சொந்தமாக ஒரு கார் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை விட்டுட்டீங்க அப்புறம் நீங்கள் நினச்சா கூட அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 40 வயசு ஆகுது, இன்னும் 60 வயசில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். அவங்க 60 வயசில் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் கார் நினச்சாலும் வாங்க முடியாது, எதை நினச்சாலும் வாங்க முடியாது. பணத்துக்கு மதிப்பும் கிடையாது. அது யாரும் இங்கே விற்கவும் போகிறதில்ல. காரு எல்லாத்தையும் யாரும் இங்கே விற்கவும் போகிறதில்ல. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்போ நம்ம இதெல்லாம் அனுபவிக்காமல் போயிட்டோமே, ஒரு ஃப்ளைட்டில் போகாமல் போயிட்டோமே, கப்பலில் போகாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. அதனால் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. அதுதான் நான் இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புத்தகம் படிக்கணுன்னா படிச்சுக்கோங்க. நல்ல புத்தகம் படிங்க. புத்தகத்தை கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இங்கே இருக்கிற புத்தகங்களை கூட நாம் மூட்டை கட்டி அந்த உலகுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நாம் எடுத்துகிட்டு போகிறது தான் கடைசி புத்தகமாக இருக்கும். அப்புறம் அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குமோ அதன் பிறகு அதை நம்மளால் பாதுகாக்க முடியுமா? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம சமவெளியை நோக்கி ஓடுவோம். ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் விவசாயத்தை நம்ம பண்ணுவோம். அங்கே போயிட்டு நமக்கு புத்தகம் படிக்கிற புத்தகம் நாம் எடுத்துகிட்டு போகிற புத்தகம் தான். அந்த புத்தகம் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்தகத்தை யாரும் அச்சிட்டு வெளியிட போகிறதில்ல. அதனால் அந்த உலகத்தில் போய் படிப்பதற்காக நீங்கள் இங்கேருந்தே புத்தகத்தை சேகரித்து வச்சுக்கோங்க. நிறைய புத்தகங்களை இப்போ இதை போய் அங்கே போய் படிக்கலாம். அதுவும் இன்னும் ஒரு நல்லா இருக்கும்ல, ஒரு புதுமையான அனுபவம். ஆனால் அங்கே உங்களுக்கு படிக்கிறதுக்கான அனுபவம் அந்த ஆசை வருதா என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது உண்மையிலே நமக்கு அங்கே போய் நமக்கு அந்த புத்தகம் படிப்பதற்கான ஆசை வருகிறதா என்பதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அங்கே உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் பேசிக்கிற வழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே மிகப்பெரிய விஷயமாகவும் இருக்கும். அங்கே போய் ஒருவேளை புத்தகம் படிப்பதற்கு அங்கே அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதில் எந்த பெருமையும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெருமைக்காக தான் நம்ம பண்ணுறோம். புத்தகம் படிக்கிறதெல்லாம் ஒரு பெருமை. அதன் மூலம் ஒரு வளர்ச்சியும் இருக்குது. அப்புறம் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறது, கம்ப்யூட்டர் பயன்படுத்துறது, காங்கிரீட் கட்டடங்கள் வசிப்பது எல்லாமே ஒரு பெருமை தான். இந்த பெருமைக்கு அவசியமே இல்லாத ஒரு காலகட்டம் தான் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே போய்ட்டு நீங்கள் புத்தகம் படிப்பீங்களா இல்லையா? புத்தகம் படிப்பதற்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்குமா? இங்கே இருக்கிற அதே ஆர்வம் அங்கே போய் இருக்குமா? இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் இன்றைக்கி புத்தகம் படிக்கிறீங்க, இதே ஆர்வம் அங்கே போய் இருக்குமா? 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாம் அங்கே போன பிறகு நமக்கு அந்த ஆர்வம் நமக்கு உயிரோடு இருக்குமா? அதை நம்ம அங்கே போய் தான் நம்ம பார்த்துக்கணும். சும்மா இருக்கும். இங்கே படிக்கிற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு, புத்தகத்தை நேசிப்பவர்கள் அங்கேயும் போய் நேசிப்பாங்க. ஆனால் இனிமேல் வர்ற தலைமுறையினர் புத்தகத்தெல்லாம் அந்த அளவுக்கு நேசிக்க மாட்டாங்க. அவங்க நேரடியாக உறவுமுறை மற்றவங்கள்ட்ட பேசுவதன் மூலமாக, மற்றவர்கள் பேசுவதை கேட்பதன் மூலமாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் அனுபவிக்க பழகிக்கோங்க. கஷ்டப்பட்டு அனுபவிக்க பழகிங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு உழைங்க, தப்பே கிடையாது. கடினமாக உழைங்க, முரட்டுத்தனமாக உழைங்க. நல்ல 10 மணி நேரம் 18 மணி நேரம் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா நம்ம அப்படி உழைச்சி தான் ஆகணும். அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம். இன்னும் 20 வருஷம்தான் உங்களால் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கான காலகட்டமே. நீங்கள் 10 மணி நேரம்னாலும் 12 மணி நேரம் 18 மணி நேரம்னா கூட அதுக்கான உழைக்கிற காலகட்டமே இப்போ தான். நீங்கள் 2040 பிறகு நீங்கள் அப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே அங்கே இல்லை.
அங்கே போயிட்டிங்கனாக்கா இரவானா இருட்டிடும், 6 மணி ஆனால் இருட்டிடும். அப்புறம் லைட்டு கூட வச்சுருப்பாங்க, ஏதாவது இன்வெர்ட்டரு, சூரிய ஒளி மின்சார உற்பத்தி, மின் விளக்குகள் வச்சு இரவு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் போய் படுத்து தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி கூட ஒரு காலகட்டம். அப்புறம் நல்லா தூங்க போகிறாங்க. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற காலகட்டமே, தொழிலில் கஷ்டப்பட்டு உழைக்கிற காலகட்டமே இப்போ தான். இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சாலும் உழைக்க முடியாது, அதுக்கான அவசியமும் அங்கே இல்லை. அதனால் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க கற்றுக்கோங்க. அனுபவித்து இதிலிருந்து நாம் வெளியேறுவோம். நன்றாக அனுபவித்து விட்டு வெளியேறுவோம். அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடாதீங்க, எதையும் தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா வாங்கிக்கலாம். உங்கள் தேவைகள் எதாவது இருக்குதா, உங்கள் தேவைகளை நல்லா தரமாக பூர்த்தி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டிவி தேவைப்படலாம், அல்லது எந்த ஒரு இயந்திரங்கள் தேவைப்படலாம், எல்லாமே தரமாக பூர்த்தி செஞ்சுக்கோங்க. பூர்த்தி செய்கிறதுல எந்த தப்புமே இல்லை, அது நல்லது. ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 20 வருஷம் கழித்து நீங்கள் நினச்சாலும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் மனித இனம் எத்தனை லட்சம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கூட இந்த காலகட்டத்தில், இந்த 50 வருட காலகட்டம், ஒரு 1900, அதாவது இந்த 100 வருட காலகட்டம், 1950க்கு பிறகு அல்லது 1940க்கு பிறகு 2040, 1940லேருந்து 2040, இப்படி இந்த 100 வருட காலகட்டம், இந்த காலகட்டம் இனிமேல் திரும்பி வரவே வராது. ஒருவேளை விண்வெளிக்கு பயணம் செல்வதற்கு, உங்களை அழைத்து செல்வதற்கு யாராவது தயாராக இருந்தால் பண வசதி உள்ளவங்க போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அதெல்லாம் உண்டு. உயிரை பணம் வச்சு போயிட்டு வாங்க. அதனால பார்த்துக்கோங்க, பாதுகாப்பு முக்கியம். இந்த காலகட்டத்தில் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் இதெல்லாம் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் உயிரை பணயமாக வச்சிடாதீங்க. உங்கள் உயிர் எல்லாவற்றிலும் முக்கியம். இயந்திர அறிவியல் உலகை விட உங்களுடைய உயிர் என்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமாக தெரிய வேண்டும். அதனால் உயிரை பணைய வச்சு எதையும் அனுபவிக்காதீங்க. உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற உத்தரவாதம் தெரிஞ்சால் மட்டும் அதை அனுபவிக்க பழகிக்கொள்ளுங்கள். அது மாதிரி கடலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, கப்பலில் போங்க. கடல் பரப்பு எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் கப்பலில் கடலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது இந்த காலகட்டத்தில் தான் தெரிஞ்சுப்பாங்க. இந்த தோணி இதெல்லாம் கண்டுபிடிச்சதுங்கிறது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உங்களுக்கு பெரிய படகு. ஏன்னா அது பெரிய படகு, கப்பல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான், ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தோணி செய்கிறதுக்கோ படகு செய்கிறதுக்கோ உங்களுக்கு என்ன தேவை, உளி தேவை. உலோகத்தால் ஆன, இரும்பால் ஆன உளி தேவை, சுத்தியல் தேவை. மரத்தை வெட்டணும், அதில் உள்ள மரப்பலகையை செய்யணும், அதிலேருந்து தோணியை செய்யணும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த தோணியெல்லாம் செஞ்சாங்க. அதனால தான் இந்த கடலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒருவேளை நீந்தி கூட போய் பார்த்து வந்திருப்பாங்க. நீந்தி போய் ஆனால் எல்லாருமே இந்த கடல் பரப்பளவு, இந்த கடல் சுற்றி முற்றி தண்ணியாக கிடக்கிற அந்த கடல் பரப்பளவு உங்களுக்குள்ளே எத்தகைய அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அனுபவம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அனுபவம். அது மாதிரி வான்வெளியில் விமானத்தில் பறக்கும்போது மேலேருந்து கீழே பார்க்க முடியுமா, அல்லது கண்ணாடியிலையாவது பார்க்க முடியுமா, சைடில் இருக்க கண்ணாடி வழியாக இந்த ஒரு ஆகாயத்தை எப்படி பார்க்குறது, இந்த அனுபவங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கடலில் போய் பார்க்குறது, கடலில் போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கப்பலில் உட்காந்து அந்த கடலின் நடுவே பயணிப்பது, அப்போ ஏற்படுகிற அந்த அனுபவம் இருக்குல்ல, இதெல்லாம் வேறு லெவல் அனுபவங்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடல் பரப்பு, ஆகாயம், இந்த ரெண்டையும் உங்கள் மூளையில் நீங்கள் பதிவு செஞ்சே ஆகணும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக உடனே டிக்கெட் புக் பண்ணுங்கள். எங்கே கப்பல் இந்த கோடை விடுமுறையில் ஏதாவது ஒன்று வான்வெளி பயணம், விமான பயணம், அப்புறம் கடல் வழி பயணம், கப்பல் பயணம், இந்த ரெண்டுக்கும் கண்டிப்பாக அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத 1க்கு 2 தடவையாக போதுங்கிற அளவுக்கு அந்த அனுபவத்தை உங்கள் மூளையில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த இயந்திர அறிவியல் உலக காலகட்டத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்பது என்னென்னா, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்துவிட்டு கப்பலில் நான் பயணித்ததே இல்லை, கப்பலில் நான் நடுக்கடலில் நெடுந்தொலைவு நான் போனதே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் வேஸ்ட். நான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்துவிட்டு நான் விமானத்தில் பயணித்ததே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அப்போ நீங்கள் வேஸ்ட். அதனால் இந்த ரெண்டு அனுபவத்தை முக்கியமாக நீங்கள் பதிவு செய்தே ஆகணும். உங்கள் மூளையில் நீங்கள் பதிவு செய்தே ஆகணும். உங்களுக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. உண்மையிலே சொல்லப்போய் இப்போ தான் உண்டு, இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை. நீ 20 வருஷம் கழித்து 2040க்கு பிறகு உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இப்போ தான் அதெல்லாம் உண்டு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க.